வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்துக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற விஷயத்தில் ஒன்று இந்த யூடியூப் ஷார்ட்ஸ். இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வந்துருக்குது. இது கூடவே சேர்ந்து நீங்களும் ரொம்ப பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இதை எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி அப்லோட் பண்ணுறது என்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ஃபேமஸ் ஆக நீங்களும் வந்து இது கூடவே வளர்ந்தீங்கன்னா இதுலேருந்து என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வந்து சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் காசும் நீங்கள் இதிலேருந்து சம்பாதிக்க முடியும். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூடியூப் ஷார்ட்லேருந்து காசு சம்பாதிக்கிறாங்க என்பதை பற்றி போட்டுக்கிறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த யூடியூப் ஷார்ட்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம வந்து யூடியூப் ஷார்ட்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கிரியேட் பண்ண விஷயத்தை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து விடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கீழே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் புதுசு நம்ம சேனலுக்குன்னா இந்த சப்ஸ்கிரைப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் தெரியும், இந்த லைக் பட்டன் மேலே இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த கமெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. இல்லாட்டா வந்து YT ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இங்கே வந்து என்டர் பண்ணுறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து விடலாம். இப்போ வந்து கிரியேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு 2 விதமான மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். இது மாதிரி யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் காமிக்கும். நீங்கள் வந்து இங்கே இமெயில் ஐடி கொடுத்து லாகின் ஆகணும். இந்த இமெயில் ஐடி கொடுத்து எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரியலனா எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, எப்படி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ், இது மாதிரி ப்ளஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. எது மாதிரி வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஐடியா வரும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூடியூப் ஷார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரியேட் ஷார்ட் வந்து இங்கே பீட்டா வெர்ஷனில் இருக்குது. இது வந்து எல்லா ஃபோன்லேயும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த யூடியூப் ஆப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரியேட் ஷார்ட்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு வந்து 0 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும். அதாவது சப்ஸ்கிரைபரே இல்லைனா கூட இது வந்து ஓப்பன் ஆகும். மினிமம் 10,000 வேணும், 1000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இப்போ தான் நீங்கள் ஷார்ட்ஸுக்கோசரம் ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி நீங்கள் வெறும் ஷார்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய யூடியூப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் ஷார்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் ஒரு ரெட் ஐக்கான் வந்து காமிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இது மேலே நீங்கள் டேரெக்டாக வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஷார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதை எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே கேலரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேலரி மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். இந்த 2 மெத்தட் இருக்குது. இப்போ இதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸை நீங்கள் கவனமாக. இல்லாட்டா வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் அது மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் வர்டிகலில் வந்து அப்லோட் பண்ணணும். வர்டிகல் மீன்ஸ் 9.16 சொல்லிட்டு இது மாதிரி வர்டிகலில் வரும். உங்கள் ஃபோனை அப்படி நேராக வச்சிங்கன்னா எப்படி வருமோ அது மாதிரி வர்டிகலில் வரும். அதுதான் சரியான ஒரு மெத்தட் யூடியூப் ஷார்ட்ஸுக்கு. நீங்கள் வந்து இது மாதிரி ரெக்டாங்கிள் வருது பார்த்தீங்களா, நார்மலாக வீடியோ பார்க்குற பார்த்தீங்களா, அது மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து யூடியூப் ஷார்ட்ஸுக்கு செட் ஆகாது. அதனால் முடிஞ்சாலும் வர்டிகலில் வந்து வீடியோ போடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் உள்ளே தான் உங்களுடைய வீடியோஸ் இருக்கணும். 60 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து நார்மல் வீடியோ ஆகிடும், ஷார்ட்ஸில் வந்து சேராது. அதனால் 60 செகண்டுக்கு உள்ளே உங்களுடைய வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் மியூசிக், அதாவது மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மியூசிக்கெல்லாம் வந்து காப்பிரைட் வராத மாதிரி பார்த்துக்குங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய டைட்டிலுக்கு பக்கத்தில் வந்து #ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கப்புறம் டேக்ஸில் 3த்துலேயும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராப்பராக யூடியூப் ஷார்ட்ஸை நீங்கள் எடுத்துன்னு போக முடியும். அதனால் வந்து இந்த 4 மெத்தடை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்படுற ஒரு 2-3 கெஜெட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் கையிலே கூட இது மாதிரி செல்ஃபி மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லாட்டா நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனை இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து இது மாதிரி காமிக்கலாம். அதுமாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை காமிக்கும் போது ஷேக்கியெல்லாம் ஆகாமல் நல்லா ப்ரொஃபஷனலாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கி வச்சுக்கிறது மூலம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து இது மாதிரி காமிக்க முடியும். இதுமாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து வீடியோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எல்லாம் தப்பாகிட்டு இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் வந்துன்னு இருக்கும், ஒரு மாதிரி சத்தம் கேட்டுன்னு இருக்கும். இதெல்லாம் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா
நான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பவர் டைரக்டர். இந்த பவர் டைரக்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. பவர் டைரக்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூட் பண்ண வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஈஸியாக இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும், இங்கே வந்து பவர் டைரக்டர் லிங்க் கீழே கொடுக்குறேன். அப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் என்னோட டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த பவர் டைரக்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுமாரி இந்த பவர் டைரக்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. இதுமாதிரி நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இதுமாதிரி 3 மார்க் காமிக்குது. நம்ம இங்கே வெர்டிக்கலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி வெர்டிக்கலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுமாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இப்போ நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான எடிட்டர் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே லேயர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைட்டில், வீடியோஸ், அதுக்கப்புறம் இமேஜஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு இமோஜிஸ்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம இங்கே வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணுறோம். இதுமாதிரி வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமரான்னு இருக்கும். இந்த கேமரா ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஷூட் பண்ண வீடியோ வந்து இங்கே இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதுமாதிரி நீங்கள் ஷூட் பண்ண வீடியோ இங்கே ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு முறை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுமாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த சைஸுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கங்க. வெர்டிக்கலில் நீங்கள் பிடிச்சிருந்தீங்க பார்த்தீங்களா, அதை வந்து அலைன் பண்ணிவிட்டு இப்போ எங்கேயாவது கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பென்சில் ஐக்கன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த பென்சில் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இது வரைக்கும் வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இங்கே வந்து வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஜூம் பண்ணலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் இங்கே டிலீட்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் எங்கேயாவது டைட்டில் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த லேயர்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைட்டிலுக்கு போய்ட்டு இந்த டைட்டிலில் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆட் பண்ணிங்க. இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்படி பேக் வந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணி கொஞ்சம் இப்படி ஜூம் பண்ணிங்க பெருசாக. இங்கே எங்கன்னா சைடில் இப்படி வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு இங்கே எடிட்னு சொல்லிட்டு கொடுங்க. எடிட்டுக்கு போய்ட்டு கலர் வந்து ஒயிட் கலர் கொடுக்கணும்னா இதுமாதிரி ஒயிட் கலர் கொடுத்துருங்க. பவர் டைரக்டர்னு வருது பார்த்தீங்களா, இதுமாதிரி ஒயிட் கலர் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எடிட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட்ஸுக்கு ஏதாவது டைட்டில் கொடுக்குறீங்கன்னா அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். இதுமாதிரி ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. திருப்பி நீங்கள் இதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே வந்து பெஸ்ட் எடிட்டர் சொல்லிட்டு பார்த்தீங்களா, எடிட் கொடுக்குறேன். இதை வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். இது தேவையில்லை. இப்போ இது மாதிரி டைட்டில் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் வீடியோவை வந்து இங்கே ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உங்களுடைய லோகோ ஆட் பண்ண நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இமேஜுக்கு போய்ட்டு இந்த இடத்துல ஏதாவது லோகோ ஆட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் லோகோ செலக்ட் பண்ணிங்க. லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் லோகோவை. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவில் வாய்ஸ் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாய்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ மிக்ஸ்னு. இங்கே வந்து வாய்ஸ் எந்த வாய்ஸ் வேணும் எது வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான எடிட்டரு. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இது ஃபுல் டுட்டோரியல்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இதை நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டோம், டைட்டிலும் போட்டோம். மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மியூசிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஃப்ரீயாக ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்டாக் வீடியோஸுக்கு போய்ட்டு இதுமாதிரி போய்ட்டு இங்கே ஸ்டாக் வீடியோஸ் வேணும், ஸ்டாக் வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு மியூசிக் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இமேஜஸ் அதுக்கப்புறம் மியூசிக்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே மியூசிக் வந்துட்டு புது மியூசிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு மியூசிக் எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து மியூசிக் வந்து ஆட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த மியூசிக் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் வைக்கணுன்னா இது எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் இந்த மியூசிக் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மியூசிக் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இதுன்னு பார்த்தீங்களா டைட்டில், இந்த டைட்டில் வந்து இங்கே இது மாதிரி வந்துடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் இங்கே வரும். லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து நீங்கள் இங்கே கட் பண்ணிக்கலாம். கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து மியூசிக்கை வந்து நீங்கள் இங்கே கட் பண்ணிவிட்டு டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இதுமாரி ஒன்றா பார்த்து நீங்கள் க்ளீனாக வந்து இதுமாரி வீடியோவை க்ளீனாக வந்து எடிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெண்டர்னு சொல்லிட்டு கொடுங்க. ரெண்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ சேவ் டு கேலரின்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபுல் HD 720p இல்லைன்னா வந்து 1H எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரொடியூஸ்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய வீடியோ வந்து ரெண்டராக ஆரம்பித்து விடும். இதுமாதிரி ரெண்டராக இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுமாதிரி யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேலரிக்கு இது பார்த்திங்களா, இந்த கேலரி மேலே கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய வீடியோ எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ரெண்டராச்சு பார்த்திங்களா, அதே வீடியோ நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது மியூசிக் வேணால் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து மேனுவலாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இங்கேருந்து கூட டைட்டில் வேணால் டைட்டில் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது டைட்டில் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இந்த டைட்டில் வந்து இப்படி கொஞ்சம் பெருசாகிறதுனா பெருசாகிக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக அப்படி ஜூம் பண்ணிங்கன்னா 2 வரல ஆகிடும்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே டைட்டில் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம டைட்டில் என்ன கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டாய்ஸ், கிட்ஸ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதுமாதிரி கிட்ஸ் டாய்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், #ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்கணும். எப்போதுமே இதை மறக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் #ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்து ஆகணும். இதுமாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது. முதல்ல நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து பப்ளிக் பண்ணுறதுனா பப்ளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது நீங்கள் கிட்ஸுக்கோசரம் யூஸ் பண்ணலாம், இதை கொடுத்துங்க. இல்லாட்டா வந்து எஸ் ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் ஃபார் கிட்ஸ் கொடுத்துக்க முடியும். உங்கள் இஷ்டம், நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதுமாதிரி ப்ரொஃபஷனலாக வந்து உங்களுடைய வீடியோவை ஷூட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே கொஞ்சம் இன்கம் பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.